பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணுறது வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி யுவர் ஓன் மெத்தடாலஜி எல்லாமே உங்களுக்கு லைக் உங்களுக்கு என்ன பக் தெரியுமோ அதை மட்டுமே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் அது வந்து பக் பவுண்டி கான்செப்டில் வரும். யூ ஹேவ் செட் ஆஃப் ரூல்ஸ், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பட் யூ நீட் டு இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பென்டெஸ்டிங் ஃபீல்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ பென்டெஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் வெப் பென்டெஸ்டிங் அண்ட் பக் பவுண்டிங் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி 2 பேருமே ஒரே ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா சாக்கெட் கனெக்ஷன், வெப் சாக்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு HTTP கனெக்ஷன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும். HTTP கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, HTTP ஹெட்டர்ஸ்னால் என்ன, அண்ட் என்னென்ன திங்ஸ் வந்து அதில் இருக்கும், ஹவு த ஹெட்டர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு சர்வர் அண்ட் கிளையண்ட்டு, அப்புறம் குக்கீனா என்ன, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் சர்வர், பேக் அண்ட் சர்வர், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் இருக்கணும். வெப் ப்ராக்ஸிஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ